மை டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்ற கஹானியோடைய சாராஞ்ச் பார்க்க போகிறோம். சாராஞ்ச் அப்படின்னா சுருக்க உரை, லீக்கியன்னு கொடுத்துருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. இது கஹானியோடைய ஃபர்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 67 இன் மத்தியமா புக். ஏக் காவ் மே இப்ராஹிம். இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு குட்டியாக இப்படி கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ரா இப்ராஹிம் நாமக் ரஹமலித் ஆத்மி ரஹதாத்தா. ஒரு கிராமத்தில் இப்ராஹிம்ன்ற பேரை கொண்ட, ரஹமதில் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். மற்றவங்கள பார்த்து ஈஸியாக கருணைப்படக்கூடிய, ஆத்மி அப்படின்னா மென், ரஹதாத்தானா வாழ்ந்து வந்தார். வக் ஆனே ஜானே வாலி. வக் அப்படின்னா அவர், ஆனேனா வர, ஜானேனா போகிற, வர போகிற, யாத்ரியும் இப்படி தான் எழுத்து கூட்டணும். டெய்லியும் ஒரு 5 minutes ரீட் பண்ணி பாருங்கள். யாத்ரியோனா யாத்திரை, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஏதாவது தொழில் நிமித்தமாகவோ இல்லை சுற்றுலா போகிறவங்கள தான் நம்ம யாத்ரி அப்படின்னு சொல்லுவோம், யாத்திரை மேற்கொள்பவர் அப்படின்னு. யாத்ரியோं का गाना देकर उनकी सेवा करता था. அந்த வரப்போகிற பயணிகளுக்கு அவர் வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தார். கானானா சாப்பாடு, தேக்கர்னா கொடுக்கறது, உன்கி சேவா கர்த்தாத்தா அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தார். எந்த மாதிரி கொடுக்கலாம், தங்குறதுக்கு இடம் கொடுக்கலாம், தண்ணி, அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் இவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்ராஹிம் போஜன் கே பஹலே பிரார்த்தனா கர்த்தாத்தா. போஜன்னா சாப்பாடு. இந்த இப்ராஹிம் என்ன பண்ணுவாராம், சாப்பாடுக்கு பஹலேனா முன்னாடி, பிரார்த்தனானா கடவுளை வேண்டுவார் போல், கர்த்தாத்தா. 4th point, ஏக் தீன் இப்ராஹிம் கே கர் ஏக் பூடா ஆயா. பூடானா வயதானவர், கர்னா வீடு. ஒரு நாள் இப்ராஹிமோட வீட்டுக்கு ஒரு வயதானவர் வராரு. பூடா அக்னிக்கு பூஜா கர்னே வாலாத்தா. அக்னி அப்படின்னா நெருப்பு. இந்த பூடா எப்படி, இப்ராஹிம் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருப்பார், முஸ்லீம். ஸோ இவர் வந்து அக்னியை கடவுளாக கும்பிட்றதுனால இப்ராஹிமோட சேர்ந்து இந்த முதியவர் வந்து சாமி கும்பிட்டுருக்க மாட்டார். இஸ்லியே உஸ்னே பிரார்த்தனா நகி தேக்கராயி. அதனால் அவர் இப்ராஹிமோடைய பிரார்த்தனையில் கலந்துக்கடலை. 6th point, இப்ராஹிம் நே பூடேக்கு கர்சே நிக்கல் தியா. நிக்கல் அப்படின்னா கிளப்புறது. அதை பார்த்து கோவம் அடைஞ்ச இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, அந்த வயசானவரை தன்னோட வீட்டை விட்டு கிளப்பி விட்டுடுறாரு. தேவதூத் கஹா. அந்த முதியவர் அவங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பார், எல்லா கடவுளும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் கேட்காம இப்ராஹிம் என்ன பண்ணியிருப்பார், அவங்க வீட்டை விட்டு அந்த முதியவரை துரத்தி விட்டுருப்பார். தேவதூத் அப்படின்னா தேவதூதர், ஏதோ தேவதை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்ராஹிம் முன்னாடி ஒரு தேவதூதன் தோன்றி ஒரு விஷயம் சொல்லுது. கஹானா சொல்கிறது. பகவான் சப்கா ஏக் ஹை. பகவான்னா கடவுள், சப்கா எல்லாருக்கும் ஒன்று தான். தேவதூதுக்கு பாத்து சூன்கர். பாத்துனா சொன்னதை, அதாவது அந்த சொற்களை, தேவதூதருடைய இந்த சொற்களை கேட்ட இப்ராஹிம்க்கு ஆங்கு குழி, தன்னோட கண்ணு திறந்துருச்சு. குழினா கண்ணீரால் நினைவுது, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், கடவுள் வேறையாக இருந்தால் என்ன, இவர் வந்து கருணை கொண்டு ஒரு சர்வீஸ் பண்ணுறத தொடர்ந்து நம்ம செய்யாமல் விட்டுட்டோமேன்னு இவர் தன்னுடைய தவறை உணர்ந்து, வே ஜாக்கர் பூடே ஆத்மீசே மாஃபி மாங்கி. மாஃபினா மன்னிப்பு. அந்த வயதான மனிதர்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த 9 pointsல எழுதுனா இந்த ஸ்டோரி கொஞ்சம் கவர் ஆகும். கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.